தனிப்பெரும் சமுதாயத்தினுடைய கொடி இதோ பறக்கிறது. தன்னையில்லா தலைவனின் கடுமையான உழைப்புக்கு கிடைத்த பலன் ஐயா உருவாக்கிய கொடி இதோ கட்டொளி வீசி பறக்கிறது. நம்முடைய மஞ்சள் கொடி, அக்கினி கலசம் பொருந்திய மஞ்சள் கொடியை இதோ நம்முடைய தமிழக தலைவர், அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமை கோரிய தலைவர், 50 ஆண்டு கால உழைப்பை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வந்து கொண்டிருக்கிற தலைவர், சமீபத்திலே காதி வாரியான கணக்கெடுப்பை எடுக்க வைத்து சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலே சட்டங்களை திருத்திய மாமனிதர் அருமை தலைவர் ஐயா அவர்களின் கொடியேற்றுகிறார். வன்னியர் சங்கத்தின் கொடியை ஏற்றுகிறார். இதோ நமது இனமான கொடி, நம் சமுதாய கொடி, ஐயா உருவாக்கிய கொடி, 1 கோடி இளைஞர்களை உருவாக்கிய கொடி, தனிப்பெரும் சமுதாயத்தின் தன்னகரில்லா கொடி, உழைப்பு முறையே மூலதனமாக கொண்டு வருந்தி வாழும் மக்களுக்கு உரிமையை பெற்றுத் தருவதற்காக அயராது பாடுபட்ட மாபெரும் தலைவன் மாநாட்டு பந்தலிலே இதோ கொடியை ஏற்றி வைக்கிறார்கள். இதோ நமது கொடி, நம் சமூகத்தின் கொடி. மக்கள் வீசி பறக்கிறது. சித்திரை முன்னிலிருந்து வன்னிய இளைஞர் பெருவிழாவில் ஐயாவின் திருக்கரங்களாலே போராடி, ஐயாவின் திருக்கரங்களாலே நான் போராடி என்று அழைப்பதைத்தான் விரும்புவேன் என்று சொல்லுகிற ஐயாவின் திருக்கரங்களாலே நம்முடைய இனமான கொடி இதோ பறக்கிறது. நம்முடைய குடும்ப தலைவர், நம்மையெல்லாம் இறைத்தவர், காலம் காலமாக உழைப்பு உழைப்பை உண்மையே நமக்கு கொடுத்தவர், சிறைச்சாலை ஏறியவர், ஐயா ஏற்றி வைத்து வன்னியர் சங்கத்தின் கொடி இதோ உழைக்கும் மக்களுக்கான கொடி இது. இந்த சமூகத்தை ஒன்றுபடுத்த இவர் உழைத்த உழைப்பு கொஞ்சமா நெஞ்சமா? அதன் பயனாகத்தான் இன்றைக்கு இந்தியாவிலேயே வன்னியர் சங்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை போல வேற எந்த அமைப்பிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு இளைஞர்களை உருவாக்கி வைப்பவர் தன்னுடைய அயராத உழைப்பாலே. இதோ நம் தலைவர், குடும்ப தலைவர், காவல் தெய்வம், தனிப்பெரும் சமுதாயத்தின் தன்னையில்லா அடையாளம், தமிழின போராளி மருத்துவர் ஐயா. பறக்க போகும் வன்னியர் சங்க கொடி நமக்கான இடஒதுக்கீட்டை பெறுவதற்காக தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் சித்திரை பெருவிழா, வன்னிய இளைஞர் பெருவிழாவில் வன்னியர் சங்கத்தினுடைய முகப்பு கொடியை ஐயா அவர்கள் ஏற்றி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் ஐயா வளர்த்த பிள்ளைகள், ஐயா வளர்த்த பிள்ளைகள் தானே. கட்டுப்பாடு, ராணுவ கட்டுப்பாடு, ஒரு மாநாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல உதாரணங்களை அடுக்கி தந்தவர் நம்முடைய ஐயா அவர்கள். அதற்கு இணையான மாநாடாகத்தான் கட்டுப்பாடோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்துங்கள் என்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஐயா கட்டளையிட்டார். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற அடிப்படையிலே இன்றைக்கு அன்புமணி கண் விடல் ஐயா அவர்கள் இப்பொழுது கொடியேற்றி இருக்கிறார். உங்களுடைய பலத்த கரவொலி விண்ணை பறக்கட்டும், வான் அதிரட்டும். இன்று ஏற்றப்பட்டிருக்கிற இந்த கொடி நாளை கோட்டையிலே பொதுவித்திருக்கிற கொடி, ஐயாவாலே உருவாக்கப்பட்டு வழிநடத்தி இந்த மாநிலத்தை வழிநடத்த போகும் கொடி இது.